ஒரு பையன் போய் ஒரு துறவிக்கிட்ட வந்து, ஐயா எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து எந்த வெற்றியுமே வந்து என்னை தேடி வரமாட்டுது. நானும் எதையோ நோக்கி வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கான வெற்றி வந்து இன்னுமே வந்து சேரல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே வந்து துறவி என்ன சொல்றாருன்னா, அதை எதிர்த்தாப்புல பாரு ஒரு தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்துல வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து நிறைய இருக்கும். அதுல ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை மட்டும் நீ பிடிச்சிட்டு வா, அதற்கான விடையை வந்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த பையனும் அந்த தோட்டத்துக்குள்ள போய் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கவே முடியல. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, திரும்ப வந்து பிடிக்கவே முடியல. ஸோ ஒரு நேரத்துல வந்து டயர்ட் ஆகி ஒரு இடத்துல போய் அமைதியா வந்து உட்காந்துட்டான். உட்காந்தவனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம நேரத்துல அந்த பட்டாம்பூச்சியை வந்து பறந்து வந்து அவனுடைய தோல்ல வந்து உட்காந்துச்சு. உட்காந்தவனே வந்து அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டான். இப்ப போய் வந்து அந்த துறவிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி ஐயா இப்ப நான் பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டேன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த துறவி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதைதான் நீ வந்து வாழ்க்கையில வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கணும். எப்பயுமே வந்து அமைதியா நீ உடைய வேலையில செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா வெற்றி வந்து கண்டிப்பா வந்து உன்னுடைய தோளுக்கு வந்து அதுவே உட்காரும். நீ எதையோ நினைச்சு அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு உன் மனசு அலைப்பாஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த வெற்றி வந்து உன்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி வந்து துறவி வந்து அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சு விட்டார்.